பிராண்டி செய்திகள். அன்னைக்கு சொன்னாரு, இன்னைக்கு செஞ்சாரு. என்ன தொட்டதுக்காக வருத்தப்பட போறீங்க. ஸ்டாலினுக்கு விஜய் கொடுத்த அந்த பவர்ஃபுல் பதிலடி வைரலாகும் மாஸ் வீடியோ. ஹலோ 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 மக்களே, இது உங்கள் லோக்கல் லேக்கா. இன்னைக்கு மே 5, 2026 செவ்வாய்க்கிழமை. தமிழக அரசியல் களம் இப்போ தளபதி கோட்டையா மாறியிருக்கு பாஸ். 108 தொகுதிகள்ல ஜெயிச்சு தனிப்பெரும் சக்தியா நிக்கிற தவகைய பார்த்து இப்போ அறிவாலயமே அதிர்ச்சியில இருக்கு. அதுவும் குறிப்பா கொளத்தூர்ல ஸ்டாலின் சார் தோற்றதுக்கப்போ விஜய் அவரோட கடைசி பிரச்சாரத்துல சொன்ன அந்த ஒரு விஷயம் இப்போ ஒவ்வொரு போன்லயும் ஸ்டேட்டஸா பறந்துட்டு இருக்கு. இதோ அந்த 7 அதிரடி சவுக்கடி அப்டேட்கள். விஜயின் சவால், ஸ்டாலினின் சரிவு. 7 முக்கிய தகவல்கள். முன்னேறிய வந்த முன்கணிப்பு. ஸ்டாலின் சார், நீங்க தோற்றதுக்கு அப்புறம் ஏண்டா இந்த விஜய பகைச்சிக்கிட்டோன்னு நினைச்சு ஃபீல் பண்ண போறீங்கன்னு விஜய் அன்னைக்கு சொன்னது இன்னைக்கு 100% நிஜமாகிடுச்சு பாஸ். கரூர் சம்பவத்தின் தாக்கம். 2025 செப்டம்பர்ல கரூர்ல நடந்த கூட்டத்துல ஏற்பட்ட அந்த சிக்கலுக்கு தவகைய மட்டுமே திமுக பழிய போட்டப்போ வாய் கூசாம பழி போடுறீங்களே, மனசாட்சி வேண்டாமான்னு விஜய் கேட்ட கேள்வி இன்னைக்கு திமுகவை நிலைகொலைய வச்சிருக்கு. செந்தில் பாலாஜிக்கு செக். 20 வருஷமா கரூர்லயே இருந்தவரை எதுக்கு கோயம்புத்தூர் வரைக்கும் ஓட விட்டீங்கன்னு விஜய் கேட்ட கேள்விக்கு இன்னைக்கு தேர்தல் முடிவுகள் மூலமா மக்கள் சரியான பதில் சொல்லியிருக்காங்க. VS பாபுவின் அதிரடி. ஸ்டாலின் சாரோட கோட்டையான கொளத்தூர்ல தவகையின் VS பாபு சாதிச்சு காட்டியிருக்கிறது தான் இந்த தேர்தலோட மிகப்பெரிய கிளைமேக்ஸ் பாஸ். ஊழலுக்கு எதிரான முழக்கம். சாப்பாட்டுல மண் அள்ளி போடுற ஆட்சியும் அமைச்சர்கள் அடிக்கிற கொள்ளையும் தான் மக்கள் முன்னாடி அம்பலப்படுத்தினேன், அது தப்பான்னு விஜய் கேட்டதுதான் இன்னைக்கு 108 இடங்களை அள்ளி கொடுத்திருக்கு. சமூக வலைதளங்களில் மாஸ். தவகை நிர்வாகிகள் இப்போ அந்த பழைய வீடியோவை எடுத்து அன்னைக்கே சொன்னோம்ல ஸ்டாலின் சார் இப்போ ஃபீல் பண்றாரான்னு திமுகவை டேக் பண்ணி கலாய்ச்சிட்டு வராங்க. முதல்வராகும் விஜய். ஓரிரு நாள்ல விஜய் சார் தமிழகத்தோட முதல்வரா பதவியேற்க போறாரு. அதே நேரத்துல ஸ்டாலின் சார் ஒரு முன்னாள் முதலமைச்சராகி எதிர்க்கட்சி வரிசைக்கு போறாரு. என்ன ஒரு மாற்றம் பாஸ். விஜய் சாரோட அந்த பழைய வீடியோவையும் இன்றைய எலெக்ஷன் ரிசல்ட்டையும் பார்க்கும்போது அவரோட அந்த மாஸ் டயலாக் தான் ஞாபகம் வருது பாஸ். உங்க அரசியலை என் மேல காட்டாதீங்கன்னு சொன்னேன், ஆனா நீங்க கேட்டீங்க. இப்போ என்னோட அரசியலை மக்கள் உங்க மேல காட்டிட்டாங்க. வெற்றி நிச்சயம், இது மக்கள் லட்சியம். ஸ்டாலின் சார் உண்மையிலே இப்ப வருத்தப்படுவாரா? விஜயோட இந்த சைலண்ட் அட்டாக் தான் திமுக வீழ்ச்சிக்கு காரணமா? உங்க கருத்து என்ன? கமெண்ட் பண்ணுங்க. தமிழகத்தின் இந்த அதிரடி அரசியல் மாற்றங்களுக்கு தொடர்ந்து இணைந்திருங்கள். ஸ்டே டியூன்ட் வித் பிராண்டி செய்திகள். ஸ்டே டியூன்ட். உண்மையை லவுடா சொல்வோம், குயிக்கா சொல்வோம். This is Local Leka signing off. Keep watching. Bye bye. ஒரு விசில் போடுங்க பாஸ்.